அழிப்பதற்கு ஒரு வழி கிடைக்கவில்லை. வேலைக்காக பயந்து கொண்டு இந்த கடல் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாராயணா என்று மிரகரன். எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களி புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களி ஒரு கொடியோடு மதுரா ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்ற அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களில் ஒரு ரோத்தவன் புகழ் பாடு. சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்ம தேவருக்கும் அன்னை கலைவாணிக்கு மகனாக பிறந்து நாரதன் என பெயர் கொண்டு அதிகாலையில் எழுந்து காலை கடனை முடித்து நாளொன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிடில் என்னுடைய சிறப்பானதை வெடித்துவிடும். ஆனால் இன்றோ கழகத்திற்கு வழி கிடைக்கவில்லை. எங்கு செல்வது? யாரிடத்திலே கழகத்துக்கு இருப்பது? நாராயணா, வைகுந்த வாசா, வாழ்க்கை செய்யலாம் கண்டாமா, இந்த ஆறுதல் செய்ய வேண்டும். நாராயணா, மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாதவன் வடிவமும் அது கண்டு மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடி அதில் கண்டு மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அதில் கண்டு பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் திருவிதானே மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம் மலர்களிலே பல நிறம் மலர்களிலே பல நிறம்
ஆகையால் உதயகிரி அத்திவாகிரி ஆளக்கூடிய கண்டன் காட்படுதல் தேவர்களை இங்கே செய்கின்றார். ஹலோ 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 அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, தயவு செய்து அளவு கடந்த கூட்டம் இருக்குது. நீங்க அமைதியா இருந்தா தான் நாங்க என்ன பேசுறோம்னோ வெளியே இருக்கிற ஜனத்துக்கு கேட்கும். தீஞ்சு போச்சுன்றியா? சைலண்ட் சைலண்ட், தயவு செய்து அமைதியா இருங்கண்ணா. சைலண்ட், அமைதி அமைதி, சைலண்ட், தயவு செய்து அமைதியா இருங்க ஐயா. கலை வளர்ந்த நமது கிராமம் வேடந்தாங்கல் கிராமம், கலையை ரசிக்கக்கூடிய கிராமம். சைலண்ட் சைலண்ட், தம்பி கம்பீரர், டேய் ராஜா, டேய் ராஜா, சைலண்ட் கம்பீரா தம்பி. சைலண்ட் சைலண்ட், அமைதி 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 ஐயா. அமைதி சைலண்ட். அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, அருள் பொங்கும் நமது வேடந்தாங்கல் கிராமம் அழகான படவட்டம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமையிலே அம்மன் அருளை பெற வேண்டும் என்பதற்காக அமைதி அண்ணா, நன்றி நன்றி, சைலன்ஸ். இரண்டாவது நாள் உபயதாரர்கள் அன்பு உள்ளம் கொண்ட நமது வேடந்தாங்கல் அருள்மிகு படவட்டம்மன் ஆலய தர்மகர்த்தா விஸ்வநாதன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 1001 வாரி வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியர் வட சிறுவலூர் கிராமத்தை சேர்ந்த இசைக்குயிலேஸ் நடராஜன் ஐயாவை பாராட்டி ரூபாய் 501 வாரி வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதே கொட்டுன்னு இருக்கலாம், நான் இது ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதே அடியன் எனக்காக ரூபாய் 1001 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி, வணக்கம். சரி, ஓகே. ஐயோ, நான் மட்டுமா இந்த மாபெரும் இரண்டாவது வார விழாவை சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் கொண்ட அவருடன் இணைந்து செயலாற்றக்கூடிய சகா என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் காத்தவராயன் சகா ஆறுமுகம் சேகர் ஒன்றிய கவுன்சிலர் ஐயா அவர்களுக்கும் சேட்டு மணி ஓமராஜ் அன்பு உள்ளம் கொண்ட ஐயா அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் இதோ கலைதேவி நாடக மன்றத்தின் கண்டன் கார்கோடகன் மத என்னும் மலையாள பகவதி மகத்துவம் என்ற நாடகம் இதே சிறப்பாக இந்த கண்டன்
இந்த கண்டர் கார்போலகர் இந்த கடல் மத்தியில முருகப்பெருமான் வேலைக்காக பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாராயணா நாராயணா என்று வீணகாலம் கேட்டது. நாராயணா, அவன் யார் வருகிறான் என்று பார்ப்போம். நாடிலும் நாரணன் விளையாட்டு, நாரணன் பெயர் திருப்பாட்டு. ஆயர்குல பிள்ளை விளையாட்டு, அடியவர்கென்று தமிழ் பாட்டு. ஆளவன் வடிவும் அது கண்டு பார்த்தா தெரியுது யார் நீ? அந்த காரணம் ஐயா, நமது சபையை தேடி சபத்திலே சிறந்தவர், முக்காலத்தை உணர்ந்தவர் நாரத மகாபுஷ்பர் வந்திருக்கிறார். நீ சென்று மரியாதை அழைத்து கொண்டு வாடா. நாரத மகாமுனிவரே, அவர்கள் ஐயா மாமே, உங்களை நான் பார்த்ததா கிடையாது. உடன்படும் தப்பி கார்போலரா இதுவரையிலும் நம் நாட்டுக்கு வராதவர் நாரத மகாமுனிவர். இவ்வளவு வேகமா போறிய பஸ் எப்படி போறது? புடவை ஒண்ணு கட்டுமா மகளிர் எல்லாம் வாடா தாயாரில கருவறுக்க காரணம் இவன் தான்.
நெத்தியில திருநாம பட்டை, கழுத்துல ருத்ராட்ச போட்ட, உன் கரத்துல ஒரு கட்டை, நீ கல்யாணம் ஆகாத போட்ட போதும் வர பாடி. நாரதர் கழகம் நன்மையிலே முடியும். சுவாமி, என் தம்பிக்காக முன்னிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி, இந்த உதயகிரி அசகிரி பண்ணி தேடுகிற காலம் என்னோட தெரிந்து கொள்ளலாம். உங்களை காண வேண்டும், உங்களுக்கு நன்மையை உரைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என்ன 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 நன்மை கூற வந்திருக்கிறீர்களா? சுவாமி, இதை யாரிடம் சொல்லலாமா சொல்லக்கூடாது என்று நீண்ட நாட்களாக மன வருத்தம். அப்படியா சுவாமி, உங்களை பார்த்த உடனே என் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சுவாமி, மாதவன் நாரதன் மாமுனியே மாதவ நாரத மகமுனியே தர் வருக வருக கிருபை கணி வருக வருக கிருபை தென்காணி வந்ததே நான் பட்ட பாக்கியே பையன். சுவாமி, அந்த தபா பையன் எந்த தவ பஜனும் அறியேனு இணையடி தரித்தனோ யான் மறவி பஜிக்கும் புமானே மாதவ நாரத மகமுனியே தர் வருக வருக கிருபை தென்காணி கண்டா உடைய பக்தியை வெற்றினேன் வெற்றினேன். கண்டா அப்பா உத்தன் பக்தி ஆனந்தம் கொண்டேனா அப்பா உந்தன் பக்திக்கு ஆனந்த கொண்டேனா அப்பா உந்தன் பக்திக்கு ஆனந்த கொண்டேனா இப்பாரில் உந்தனுக்கு என சொல்ல யாரும் இல்லை அப்பா உந்தன் பக்திக்கு ஆனந்த கொண்டேனா உடைய பக்தியை வெற்றினேன் வெற்றினேன். இருந்த போதிலும் மனத்தை சென்றாவது வாடி வதங்கியிருக்க காரணம் என்னவோ சுவாமி, காரணம் இருக்கிறதே. இதை யாரிடம் சொல்லலாமா சொல்லக்கூடாது என்று நீண்ட நாட்களாக மன வருத்தத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வருத்தம் என்ன என்ன எனது தாயாதில் அத்தனை பேரை கொண்டு போய்த்து விட்டால் அந்த வட்டச்சிறவன் கோமனை தாண்டி முருக அந்த முருகனுக்காக நான் ஒருத்து செய்யலாம், என் தம்பி ஒருத்து செய்யலாம். பயந்து கொண்டு வந்தோம். உடைய தாயாதிகள் யார்? சிங்கங்கள், தாருகாசுகள், சூரபதுமன், உடைய அத்தை அஜமகி, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த முருகனானவன் பயன்படுத்த சக்தி வேளால் அழித்துகின்றார். அதனால் அந்த முருகனுக்காக இருந்தாலும் அவருக்கு பயப்படவே தேவையில்லை. நீங்கள் கைலாயம் சென்று முக்கண் படுத்த வரவனை கோரி கடுத்தவன் செய்து வரங்கள் பெற வேண்டும். வரங்கள் என்றால் எப்பேற்பட்ட வரங்கள்? சாகா வரம், சாகா வரம், வேகா உடல், சாகா உடல், போகா செல்வம். போகாத செல்வம். இது தவிர இந்த மண்ணிலே மனிதர்களுக்கு முடியே 7 கோடி மந்திரஜாலம், தந்திரஜாலம், இந்திரஜாலம், கூடு விட்டு கூடு பாய்தல், ஓடி வைத்தல், ஓடி எடுத்தல், இப்படிப்பட்ட வரங்களை பெற்றுவிட்டால் உனக்கு அடிபட்டதே இருக்காது. என் தம்பி அவரோ தேவர்களோ சூழ்ச்சிக்காரர்கள். அமனராய் தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள். இந்த நேரத்தில் தான் நாம் இருவரும் சிந்திக்கணும். ஆமாங்க, நீங்க உரைத்த வண்ணம் இப்பொழுதே புறப்படுகிறோம்.
அது மட்டும் கிடையாது. அப்படி போய்விட்டு வரது பெறுவான் தெரியுமா? சொல்லுங்க. எந்த ஒரு ஆணவ கலந்தாலும் அழிவென்பதே கிடையாது. பெண்களை தவிர எந்த ஒரு ஆடவராலும் அழிவென்பதை இருக்கக்கூடாது. நான் அதை சொல்ல சில பேர் புறப்படு. அண்ணா, நான் விரும்புகிறோம். நம்முடைய தாயாதிர கருவறுத்தானே அந்த எதிரில தப்பிக்க வேண்டும் என்று சரியான உபாயத்தை கூற வந்திருக்கிறேன். கூற வந்த உங்களை மாடா என்றும் போடா என்றும் சாதித்தை கொண்டு வாழ்த்து வந்துவிட்டு கொண்டிருந்தால் நேரம் போவது தெரியாது. புறப்படுங்கள். அப்பா மகாதேவா. அந்த கண்டனும் காஸ்கோடர்களும் உடைய வார்த்தைப்படி கையால் தெரிவிக்கிறார்கள். வரத்தை பெறுவார்கள். வரத்தை பெற்றுவிட்டால் தேவர்களுக்கு தான் ஆபத்து. இப்போதே பொன்னுலகம் செல்ல வேண்டும். தேவ இந்திரனை சந்திக்க வேண்டும். அப்போ அமரோர்கள் அவதிமாவித்து ரமையர் ஊர்வசி நாட்டிய சுந்தரல் சமரோர்க்கென இணையில்லா புரந்திரன் வஜ்ராயுதனா நானே செங்கோடு திறம்பட புரிந்து வஜ்ராயுதனா நானே சபையோருக்கு வணக்கம். நானும் இந்த தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவயந்திரன் என்ற பெயர் பெற்று சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். யார் எங்கே வணக்கங்க ஐயா. பொன்னாடு வாட்டும் இந்நாட்டு மங்களம். தேவருக்கெல்லாம் தேவா. தேவ பூபதி அவர்கள் உங்கள் அன்பான காவலர்கள் சிரம் தாழ்ந்து வருகிறோம். தேவ பூபதி என்றுமே நீ இப்படிதான் இருக்க வேண்டும். எப்படியே மாலையமாக நீ கடைசி வரை அலைய கடவுள். மாலையோடு ஆமாண்டா. நானு ஏன்னா நான் பெரியாண்டு ஒரு கோயில் கூட்டுக்கிற பண்ணி நான் மாலையோட சுத்தி காலத்துல கோயிலாண்ட ஓட்டி போய் என்னை வச்சுடு. கட்டவே கூடாது. உனக்கு குத்தனடா உன்ன. வேணாங்க. நானே எலும்பு தோல் மாதவி இந்த தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவயந்திரன் தேவயந்திரன் என்ற பெயர் பற்றி சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவதம், சங்கநிதி, பதுமநிதி அனைத்து ஒருங்கே பெற்று இதோ சுதர்மை என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து இந்திராணியை மனமுடித்து சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். மாதலி, தேவர்கள் அனைவரும் நலமோடு இருக்கின்றார்களா? ஆகட்டும் மாதலி. தேவலோகம் அதில் தேவர்கள் தேவலோகம் அது தேவர் எல்லாம் சிறப்புடனே வாழ்கின்றார். தேவலோகம் அது தேவர் எல்லாம் சிறப்புடனே வாழ்கின்றார். தேவர்கள் அனைவரும் நலமோடு இருக்கின்றார்களா? நமது தேவலோகத்திலே 33 கோடி தேவர்கள் வித்தியாதரர் அனைத்து தேவர்களும் குறை ஒன்றும் இல்லை. குறை ஒன்றும் இல்லை இங்கே கூச்சலின் தொல்லையே.
மனமோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அனுதினமும் நடக்க வேண்டியது என்ன? இதோ கலை நிகழ்ச்சி. கொண்டு வாடா தினமுனை துதித்தேன் புகழே தினமுனை துதித்தேன் புகழே நதியுடன் தள்ளங்கைகள் தகவினாடு தலைவாவா இறைவாவா தினமுனை துதித்தோம் அமரேதா தினமுனை பணிந்து புகழேதா நதியுடன் தள்ளங்கைகள் தகவினாடு தலைவாவா இறைவாவா உனை தினம் துதித்தோம் அமரேதா உனை தினம் புகழ்ந்தோம் புகழேதா என்றுமே நலமோடு இருக்க வேண்டும் வெண்பாவாய். அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? கோடான கோடி மக்கள் வந்துக்கிறாங்க. உங்கள் நாட்டியத்தை பார்க்க தேவ சபை கூடியிருக்கிறது. தேவருக்கெல்லாம் தலைவர் தேவேந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பாடலுடன் பாடல் அழகாக சிறப்பான ஒரு நாட்டியம். ஆடும் மாலை என்னை பெண்மையே என்றது உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என் உள்ளமதை எண்ணி எடுத்தேன்
என்னை கொடுத்தேன் என் உள்ளமதை எண்ணி எடுத்தேன் என்னை கொடுத்தேன் என் உள்ளமதை எண்ணி எடுத்தேன் அடுத்த நாட்டியம் நாட்டியம் தான் ஆட்டத்துல குறை என்பது இருக்கக்கூடாது மனத்தை தெளிவாக இருந்தால் பேசும் வார்த்தையிலே தெளிவு வரும் பேசும் வார்த்தையிலே தெளிவு நாங்க காட்டலி தாங்கவே மாட்டேன் கிடையாது
சிறப்பான நாட்டியம், அழகான நாட்டியம். அப்படியான கலைப்பொருள். இதானா? ஆமாண்டா. ஏய். ஆடல் பாடல் அபிநயம். ஆடல் பாடல் அபிநயம் மனமனதாகட்டும். மூணுக்கு காட்டுன என்ன தருவ? மனம். எப்ப தருவ? ஆயில்ல. தருவியா? நல்லாவே தரணும். மண்டல சுருங்கிட்டு வந்தாலே நீ காட்டுறது அவருக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலதான் நீ எப்ப வாங்கி தர கூட அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஏய் ஆமா யாருடி? அவருக்கு அவங்க சித்தப்பா. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ அழகு சொன்ன அடிப்பாரு. சீக்கிரம் நீ இதோ நாட்டியம் ஆடக்கூடிய இந்த ஐவருக்கும் 50 ரூபாய் கொடுத்து புக்கிங் பண்ணிக்கிறாரு. யாரு? ஏண்டா நான் காட்டட்டுமா? நான் பார்க்கட்டுமா? நீ பாத்து என்ன பண்ண போற? நீ காட்டி என்ன பண்ண போற? ஏய் உன்னால ஒண்ணுமே முடியாது. ஒரு ஸ்லிம்மா இருக்கிறியா, ஒரு ஹைட்டா இருக்கிறியா, ஒரு வெயிட்டா இருக்கிறியா, ஒரு ஆம்பளை இருக்கிறியா, உன்னால ஏற முடியுமா, இறங்க முடியுமா, உட்கார முடியுமா? ஏன் பஸ்ல உன்னால ஏற முடியல? ஏய் என் பாவாட வயலடா நீ. சரி நான் கோச்சி அடப்பாய் நானா கெட்ட பாதை வந்தனோ புதவா சந்தனோ புதவா சந்தனோ
கார்கோடகனால் ஆபத்து. அப்படியா? உண்மைதான். அவர்களோ கைலாயம் சென்று முக்கள் படைத்த வரவனை கோரி கடுந்தவம் செய்ய போகிறார்கள். வரத்தை பெற்றுவிட்டால் முதல் ஆபத்து உனக்கு தான். அதனால் அடியன் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? தேவ சபையிலே நாட்டியமாடக்கூடிய அரபை ஊர்வத்தை மேலகை திலோதம சொல்லக்கூடிய நால்வரை அனுப்பி அவர்கள் செய்யக்கூடிய தவத்தை கலைக்க வேண்டும். அப்படியாக சுவாமி நமக்கும் இந்த தேவலோகத்துக்கும் பெருத்த ஆபத்து வந்துவிட்டது. என்ன ஆபத்து தெரியுமா? யாரால ஆபத்து? யாரால் தெரியுமா? யாரால்? அஸ்தகிரி ஆளக்கூடிய கண்டன் கார்கோடகன் இருவரும் கைலாயம் சென்று அந்த சிவனை கோரி தவம் செய்ய சென்றிருக்கின்றார்கள். அப்படியா? தவம் செய்த வரத்தை வாங்கிவிட்டால் நமக்குதான் ஆபத்து. அப்படியா? அதனால் நீங்கள் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? அந்த தவத்தை ஈடேறாமல் செய்ய சாமி, ஆவது பெண்ணால் ஐவரு பெண்ணால் சாவது பெண்ணால் ஒரு பெண் நினைத்தால் இதே விரலால் வீணை மீட்டுவாள் கலக்குவாள். கலக்க உணவு பெற்றிருக்கிறது. அந்த வேடந்தாங்களை கலக்கி யாரு? வாங்க. எங்க செல்ல வேண்டும்? இமாச்சலம் செல்ல வேண்டும். யாரை அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தவம் ஈடேறாமல் வண்ணம் நம்ம ஐவரும் சென்று தவத்தை கலைக்க வேண்டும். சந்தோஷமாக அப்படியா? எப்படி